மேசராசிக்கு 11ஆம் இடத்துல வரார். 11ஆம் இடம்ங்கிறது உபஜயஸ்தானம். பொதுவாகவே இந்த ராகு கேதுக்கள் கர்ம பலன்களை செய்வதில் சனி பகவானுக்கு அடுத்த நிலையில், அதாவது சனி பகவானுக்கு ஒத்து அதை அடுத்த நிலையில் செய்யக்கூடிய கிரகங்கள் ராகு கேதுக்கள் தான். ராகு கேதுக்கள் இருக்கிற இடத்த வச்சு தான் நம்ம தோஷம் அப்படின்னு சொல்லுவோம். 5ஆம் இடத்துல இருந்தால் புத்திர தோஷம், 1, 2, 8ல் இருந்தால் தாரதோஷம், கலஸ்தர தோஷம் அப்படின்னு சொல்கிறோம். இது 9ஆம் இடத்துல இருந்தாலும் கூட தோஷம்தான். தகப்பனாருக்கு உயிர் காரக தத்துவத்தை சொல்லும்போது தகப்பனாருக்கு கொஞ்சம் ஆகாமல் தான் இருக்கும். உபஜயஸ்தானத்தில் இருக்கும்போது மட்டும்தான் ராகு கேதுக்கள் மிக்க நன்மையான பலன்களை செய்யும். உபஜயஸ்தானம் அப்படிங்கிறது 3, 6, 9 10, 11 3, 6, 10, 11 அப்படிங்கிறது உபஜயஸ்தானம், வெற்றி ஸ்தானம்னு பேர். இந்த இடங்களில், அதாவது இந்த மேசராசிக்கு இப்போ உபஜயஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துக்கு ராகு பகவான் போகிறார். இது வரைக்குமே உங்களோட விரயஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறது அதிகமான கொஞ்சம் விரயங்களை கொடுக்க தான் செஞ்சுருப்பார். இப்போ லாபஸ்தானத்துக்கு போகிறார். தொழில் மேன்மை அடையும். மறைமுக தொழில் லாபம் உண்டு. வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடியவங்களால் உங்களுக்கு நன்மை ஏற்படும். அதே மாதிரி கேது பகவான் பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துக்கு வரார். புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துக்கு வரார். பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த 5ஆம் இடத்துல வர்ற கேது பகவான் புத்திரர் சார்ந்த பிரச்சனைகள், மனஸ்தாபங்கள், மன கஷ்டங்கள், சங்கடங்களை தருவார். பிள்ளைகள் வழியில் மட்டும்தான் கொஞ்சம் நீங்கள் சிரமங்களை, கொஞ்சம் சங்கடங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். மற்றபடி ஓரளவுக்கு நல்ல பலனையே, மற்ற வகையில் நல்ல பலன்களையே நீங்கள் எதிர்பார்க்கலாம். நன்றி நண்பர்களே, மிக்க நன்றி.